ஸோ, ஹலோ பீப்பிள். ஸோ, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, அதுல நெறைய ஒரு விஷயம் இருக்கு. நெறைய சர்ப்ரைசிங்கான விஷயமும் இருக்கு. நெறைய அன்சர்ப்ரைசிங்கான விஷயமும் இருக்கு. என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஜனநாயகம் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லாரும் ரீமேக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயத்த சொன்னாங்க. ஸோ, இந்த ரீமேக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க எல்லாரும் இந்த வீடியோவ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரைலர்னு பார்க்கும்போது ஜனநாயகம் ட்ரைலர் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம், ஓரளவுக்கு ஒரு நல்ல ட்ரைலரு. அதுல நிறைய கட்சி ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அவரு இப்போ அந்த வேன்லாம் எடுத்துக்கிட்டு ரோட் ஷோ எல்லாம் போனாரு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ரோட் ஷோ போற மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா அதில் காட்டியிருக்காங்க. பாலிடிக்ஸ் சம்மந்தமா காட்டியிருக்காங்க. ப்ளஸ் விஜய் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது பிரகாஷ் ராஜுக்கும் இவருக்கும் இடையில நிறைய, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் மூமெண்ட் இடையிலான ஆக்ஷன் சீக்வன்ஸும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா பேசிட்டே போகலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா அதுல இருக்க பாடல்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நமக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகம் நம்ம பகவந்த் கேசரியோட ரீமேக்னு நாம பேசிட்டு இருந்தோம். பட் இது இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஜனநாயகம் அப்படின்றது பகவந்த் கேசரியோட ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னாக்க ரீமேக் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதுல இந்த பாலைய வந்து பார்த்தோம்னாக்க அந்த பொண்ணுகிட்ட, அவங்க மகள்கிட்ட வந்து பார்த்தோம்னாக்க ஆர்மி இதுல வந்து பார்த்தோம்னாக்க கையெழுத்து போடுன்னு கெஞ்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க இருக்கு. பட் இதெல்லாம் இது எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பகவந்த் கேசரியில வந்து பாலிடிக்ஸ் இறங்குற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப மிக்ஸ்டப்பான ஒரு கதையா இருக்குன்னு நினைக்கிறேன். பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக்காகவும் இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதை நாம் சொல்லி ஆகணும். பவன் கேசரியோட ஒரு பக்கம் ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம்னாக்கா அப்படிப்பட்ட விஷயங்கள் பவன் கேசரியில பண்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ட்ரைலர்ல வந்து பார்த்தோம்னாக்கா காட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் தெரிய வருது, பகவந்த் கேசரியோட ஒரு பக்கம் ரீமேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னாக்கா பாலிடிக்ஸ். ஸோ இந்த பாலிடிக்ஸ் கட்சி சார்ந்த நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை படக்குழு, அதாவது மூவி டீம் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து பார்த்தோம்னாக்கா தணிக்கை குழு, அதாவது அந்த இது சென்சார் போர்டுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயத்த வந்து பார்த்தோம்னாக்கா கட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு விஷயத்துல நிறைய விஷயம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி கட்சி சார்ந்த ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குன்றதுனால அந்த கட்சி சார்ந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் இங்க ட்ரெய்லர்லயும் வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இது பிளாஸ்ட் எல்லாம் இருக்க மாதிரி தெரியுது. விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகம்ல இப்போ பாலையா வந்து பார்த்தோம்னாக்க பகவத் கேசரியில வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பக்கம் ஜெயில இருப்பாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னாக்க கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வருவாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜனநாயகத்திலயும் வந்து பார்த்தோம்னாக்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் ஒரு பக்கம் ஜெயில இருக்க மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னாக்க போலீஸாவும் இருக்காது. இதுல வந்து புதுசா எந்த கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறது தான் இன்னொரு புதுசான ஒரு கதையா இருக்குன்னு நான் திங்க் பண்ற பர்சனல் இன் மை ஒப்பீனியன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா ஜனநாயகம் ட்ரெய்லரோட இது இது வந்து பார்த்தோம்னாக்கா ஜனநாயகம் இப்போ நம்ம ஜான் 30ஆம் தேதி பார்த்தோம்னா தான் இது ரீமேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஏன்னா நான் பகவன் கேசரி பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் இது எல்லாருக்கும் ரீமேக்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேசரிய இந்த தளபதி வச்சு ஒழுங்கா கிண்டிருக்காங்களா இல்லையா என்னன்னு தெரியல. ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. நம்ம ஜான் 30 தியேட்டர்ல பார்த்தா தான் நமக்கும் தெரிய வரும். இதுதான் இந்த ஜனநாயகத்தோட ட்ரெய்லர். ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜான ட்ரெய்லர் தான் சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்றத காட்டி கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்ல பேசும்போது ஹெச் வினோத் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரீமேக்கா இல்லையா அப்படி இப்படின்லாம் யோசிக்காத, படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுபடி பார்த்தா ஜனநாயகம் வந்து ரீமேக் மாதிரின்றது தான் தெரியுது. ஸோ அதுபடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல இருந்து இதுக்கு ஒரு ஆவரேஜான வந்து பார்த்தோம்னாக்கா ரேட்டிங் தான் கொடுக்கலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கேன். தேங்க்யூ.